ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் எஸ்எஸ் ஷேடோ கேமர் ஒய்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1 கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதை நம்ம வீடியோ யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைப் அடிக்க முடியும். மறக்காமல் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் வேர்ல்டு கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் ஜாவாவில் ப்ளே பண்ணுறது. நானும் இதுக்கு முன்னாடி ஜாவாலலாம் பெருசாக ப்ளே பண்ணதில்லை. இப்போ தான் நானும் முதல் தடவை ப்ளே பண்ணுறேன். தப்பு பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். அப்புறமா இந்த வீடியோவில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ப்ரோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் செஞ்சு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். சரி, இப்போ பேக் டு கண்டென்ட். ரைட் சைடில் செரி பிளாசம் ட்ரீ இருந்துச்சு. மைன்கிராஃப்ட் ஆல்ரெடி ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும் செரி பிளாசம் ட்ரீனா என்னன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மைன்கிராஃப்டில் உள்ள சம் டைப் ஆஃப் ட்ரீஸில் இதுவும் ஒன்று. இது பார்க்க நல்லா பிங்க் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும். இது இப்போ புதுசாக வந்த ட்ரீ. இதை வச்சு நான் எதுவும் பெருசாக பண்ணதில்லை கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் நிறையாவே இதை வச்சு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் வேணும்னா நம்ம இதை வச்சு ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்ப்போம். மைன்கிராஃப்டில் எப்போவுமே வந்தோடனே மரத்தை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதை வச்சுதே நம்ம அடுத்தடுத்த வெப்பன்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணி எடுக்க முடியும். கிராஃப்டின்னு என்னென்னா செய்கிறது, அதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ணி எடுக்கணும். அதனால் வந்து மரத்தை மைண்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரன்னு. மரத்தை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான மரத்தை வெட்டி எடுத்தாச்சு. மரத்தை வெட்டி எடுத்தோன்னா உட் லாக்காக தான் கிடைக்கும். அதை உட் பிளாங்காக மாற்றணும் நம்ம இன்வெர்ட்டரில். அதை தான் இப்போ மாற்றினேன். இப்போ மாற்றினோம்னா அந்த உட் பிளாங்க் இதை ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் அந்த 4 கட்டத்தில் வச்சோம்னா கிராஃப்டிங் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் காட்டும். இதுதான் அந்த கிராஃப்டிங் டேபிள். இதில் தான் நமக்கு தேவையான வெப்பன், மித்த டூல்ஸு, ஆர்மர் எல்லாமே இதில் தான் செய்ய முடியும். நமக்கு பேசிக் தேவையான எல்லா ஐட்டமும் இதில் தான் கேஸ் நம்ம செய்யணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கிளிப்பு. அடுத்தடுத்த கிளிப்பில் வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டேன். அடுத்தடுத்த கிளிப் நல்லாயிருக்கும். இந்த ஒரு கிளிப் மாத்திரம் இதாக இருந்துச்சுன்னா என்ன ப்ரோ கிளிப்பு கம்மியாக இருக்குன்னு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்தடுத்த இதில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு ஸ்டிக் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்டிக் இருந்தாலே நம்ம வந்துட்டு ஸ்வாடு, ஆக்ஸ் இதெல்லாம் செய்ய முடியும். ஆக்ஸ் வச்சு தான் மரத்தை வெட்ட முடியும். மரம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் எஃபிஷியன்சியாக, அதாச்சும் சீக்கிரமாக வெட்டி எடுக்கிறதுக்கு ஆக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஆக்ஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். மரத்தை வெட்டிட்டு உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நமக்கு தேவையான மரத்தை மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் நமக்கு போதுமான மரங்கள் தான் கைஸ். அது வில்லேஜ் தானே? இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். ஆமாம், வில்லேஜே தான் கைஸ். வில்லேஜில் தான் நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். அதாச்சும் பெட்டு, அப்புறம் சாப்பாடு எல்லாமே இங்கே கிடைக்கும் கைஸ். வெப்பனு, ஆர்மர் எல்லாமே கிடைக்கும். நைட் டைம்லாம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஜாம்பிஸ் ஸ்கெல்டன் வந்து அடி பொழந்துருவாங்க, போட்டு கொண்டுருவாங்க. இருங்க அவங்க இமேஜெல்லாம் ஆட் பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஜாம்பி தான் கைஸ். இவர் தான் அவர். நைட் டைமில் வந்தாருன்னா அவ்வளோதான், போட்டு சக்கையாக புழிஞ்சு எடுத்துருவார். அடுத்து ஸ்கெலடன், இவன் தான் அடி உரிச்சு எடுத்துருவேன், வில்லா விட்டு கொள்வேன். நல்லா புத்திசாலியான ஆள் கைஸ். அடுத்து நம்ம க்ரீப்பர். இவர் வந்தாருன்னா தலை தீபாவளி தான். சும்மா டம்னு வெடிச்சு தள்ளிடுவார். ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க 3 பேர் மாத்திரம் நைட் டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. பகல் டயத்தில் எந்த மாப்ஸும் ஸ்பேன் ஆகுது கைஸ், நைட் டைம்லேயே ஸ்பேன் ஆகும். இதான் கைஸ் வில்லேஜோட வீடு. இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா செஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த வீட்டில் மாத்திரம், எல்லா வீட்லேயும் இருக்காது. சில வீட்டில் இருக்கும், சில வீட்டில் ஃபுட்டு இருக்கும், சில வீட்டில் ஆர்மர் இருக்கும். இந்த வீட்டில் ஆர்மர் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, நான் சொல்லி வாயமுள்ள இருக்கா? இதான் வந்துட்டு அயன் ஆர்மர். இது வந்துட்டு ஓரளவு நல்லா டீசெண்டான ஆர்மர் தான். போட்டோம்னா நல்லா அடி வாங்கலாம். எப்படி சொல்கிறது, அடி வாங்க தாங்கும். நம்மலாம் சீக்கிரமாக அடி வாங்கி சாகிற ஆள். இந்த சீரீஸில் மேக்ஸிமம் சாகாமல் இருக்க பார்ப்போம். முடிஞ்ச அளவு எடுத்தோன்னா அயன் ஆர்மர் கிடச்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு அப்புறம் சில நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ரூட்லேயும் பார்த்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செஸ்ட் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கைஸ் டைமண்ட் கைஸ். டைமண்ட்ன்றது ரேரான ஒரு மெட்டல் கைஸ். நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி ரேரோ அதே மாதிரி தான் இங்கே மைன்கிராஃப்டில் ரேரு. அதுவும் 3 டைமண்ட் இருக்குது. எனக்கு அந்த டைமண்ட்டை வார்த்தையே வரல கைஸ் சந்தோஷத்தில். நானும் அதை எடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் தூக்கத்தில் போது அவ்வளோ சந்தோஷம். அதோட கொஞ்சம் ஆப்பிள்லாம் இருந்துச்சு, ஆப்பிள் எடுத்துட்டேன். அப்புறம் புதுசாக இது வெப்பன் இருந்துச்சு. இந்த வெப்பன் வந்ததே எனக்குலாம் தெரியாது. அவர் எடுத்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட் ஆகிடுச்சு. அதோட தூங்கிட்டு உங்களை காலையில் வந்து சந்திக்கிறேன். வில்லேஜரோட வீட்டையே நம்ம வீடு ஆக்கியாச்சு. ஏன் நான் இவ்வளோ சீக்கிரமாக தூங்குறேன்னா, அந்த 3 கேரக்டர் சொன்னேன்ல, அவங்க போட்டு அடி பொழந்து எடுத்துருவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கையால் தான் நிறையா தடவை செத்துருக்கேன். அந்த பயத்தில் தான் போய் இப்பயும் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்மளோட அயன் குலம் சார் இருந்தார். இவர் தான் அயன் குலம். இந்த வில்லேஜருக்கெலாம் இவர் தான் வாட்ச்மேன், அதாச்சும் பாதுகாவலர். அந்த 3 கேரக்டர்லேருந்து வில்லேஜரை இவர் தான் காப்பாற்றுவார்.
அதோட அவருக்கு ஒரு கும்பிட போட்டு இங்கே வந்து கதவை திறந்தேன். கதவை திறக்கும் போதெல்லாம் இந்த கத்தி வந்து அனிமேஷன்லாம் காட்டுச்சு, நல்லா இருந்துச்சு அது. அப்படியே செஸ்ட்டை திறந்தோம்னா உள்ளுக்குள்ள பார்த்தா 2 டைமண்டு, ஆல்ரெடி 3 மொத்தம் 5 டைமண்ட் இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அந்த டைமண்ட்லாம் ஆல்ரெடி எனக்கு இங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் யூடியூப்பில் பார்த்ததே இந்த சீடு போட்டேன். ஆரம்பிக்கிற வீடியோ ஒரு நல்லா மங்களகரமாக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த சீடு எடுத்து போட்டது. மித்தபடி இல்லாட்டினா நார்மலாக தான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டைமண்ட்ஸ் வெப்பன் அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதோட இன்னும் கொஞ்சம் ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. நீ ஏன்டா ஆப்பிள்னு தெரியுறேன்னா நமக்கு பசிக்கும் கைஸ், பசிச்சா செத்துருவோம். இந்த வேர்ல்டில் எல்லாமே இருக்கும். நமக்கு பசிக்கும், அப்புறம் அடிபட்டுச்சுன்னா டேமேஜ் இருந்துச்சுன்னா ரீஜென்ரேட் பண்ணணும். ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரிலாம் இல்லை, பசிக்காது நம்ம பாட்டுக்கு ஓடிக்கலாம், வெறும் ஹெல்த் இருந்துச்சுன்னா வெடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. பசிக்கும், அப்புறம் நமக்கு கண்ணோட வியாதியெல்லாம் வரும், அதெல்லாம் வேறு க்யூர் பண்ணணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரியல் வேர்ல்டு மாதிரியே இருக்கும் ஓரளவுக்கு மேலே. இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இது பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்லி வாயமுள்ள அது தின்ன ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசி, இங்கே பசிக்கும் போதே நம்ம சாப்பிட்டாதே ஸ்பீடாக ஓட முடியும், மித்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும். இங்கே என்னடா பன்னிக்குட்டி இதெல்லாம் இருந்துச்சு, பக்கத்தில் ஹேப்பிள் இருந்துச்சு. இந்த ஹேப்பேல பயன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் லூசுத்தனமாக அந்த ஆட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கும் இந்த இதை வச்சு எப்படி அடிக்கணுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இருங்க மொத்தத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு அப்புறம் கடைசியாக இப்போ மைண்ட் பண்ணல கைஸ், இதுதான் ஹேபெல். இதை வச்சு தான் நம்ம பிரெட்டு தயாரிக்க முடியும், அப்போ தான் சாப்பிட முடியும். பசிச்சா செத்துருவோம். அப்புறம் பெட்டு செய்யணும் ராத்திரி தூங்குறதுக்கு. வில்லேஜர் பெட்டெல்லாம் வேணாம், நம்மளாம் ட்ரை பண்ணி வைப்போம், அடித்து கொள்ளுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது என்ன மைண்ட் செட்டில் இருந்து நினைக்க தெரியல. லூசுத்தனமாக எக்கச்சக்க விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்கடா பண்ணணும்னு சொல்லிட்டு எடிட்டிங்கில் தான் உட்காந்து இப்போ தான் பார்க்குறேன். சரி, அதோட வந்துட்டு நமக்கு தேவையான ஆர்டரெலாம் கொண்டு ஹூல் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வச்சு பெட்டு செய்ய முடியும். இந்த வெள்ளை கலரில் இருந்துச்சுல அதுதான் ஹூல். அதை ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா நம்ம இடத்த தேடி ஒரு பயணம், அந்த மாதிரி தான் ஸ்டோரி இப்போ போகுது. இப்போ நம்ம இடத்த தேடி போய்கிட்டு இருக்கேன். இப்போ போகிற வழியிலேயே இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. இருங்க அதை வந்தவொடனே காட்டுறேன். இந்த தண்ணி ஷேட்ரஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நானே இதே இப்போ தடவை விளாட்றேன்னா மைண்ட் கிராஃப்ட், அதுவும் ஷேட்ரஸ் போட்டு ஜாவா எடிஷன் இப்போ தான் தடவை விளாட்றேன். எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபோனில் பார்த்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணும் போது அது வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப. அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் தூரம் நீந்தி போய்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒரு பிளெயினான இடம் கிடச்சின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிக்கிடுவோம். அந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டு அதிலிருந்து நம்ம சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகி மேலே போவோம். எண்டர் ட்ராகனை கில் பண்ணுறது, அடுத்தடுத்த ஒரு எபிசோட் போகிறதுக்கு அதை ஒரு பேஸாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி போகிற வழியில தான் பார்த்தோம்னா இங்கேக்குள்ளே ஒரு வில்லேஜ் பட்டுச்சு. இதெல்லாம் யூடியூப்பில் காட்டலை கைஸ். இதெல்லாம் வந்துட்டு அந்த சீடு போடும்போது கூகுளெலாம் செக் பண்ணி பார்த்தேன். அது எதுலேயுமே இந்த வில்லேஜை காட்டலை யாருமே. நாளைக்கே இந்த வில்லேஜ் அடிக்கும்போது சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் நேரம் லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். லூட்லாம் அடிச்சுட்டு அடுத்து திருப்பி நம்ம பயணத்தை தொடரும் போது சந்திப்போம். ராத்திரி ஆயிடுச்சு. அதோட வந்து நானும் இந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணி தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ இந்த கதவை திறந்து வெளியே போய் நானும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களே. அந்த சன் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ரைஸ் ஆகி வர்றதுக்காகவும் அப்படியே பார்க்கும்போது அந்த சூரியனுக்கு கதிர்கள்லாம் அடிக்கிறதுலாம் அப்படி ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த ஃபார்மிங் லேண்டை பாருங்கள், அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர்லாம் அவ்வளோ எப்படி சொல்கிறது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு கைஸ். எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் வர மாதிரி. அடுத்து போக போக அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இம்ப்ரூவ் பண்ணி பழகிடுவோம். இல்லை இதுக்கு வேறு ஏதாச்சும் ட்ரிக் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இன்புட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் பம்ப்கின் இருந்துச்சு, அதை ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பம்ப்கினை வச்சுட்டு நிறையா விஷயம் செய்யலாம். அந்த அயன் குளம் பார்த்தோம்ல, வாட்ச்மேன் அவரை செய்யலாம். அதுக்கப்புறம் ஸ்னோ கோடம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனும் வாட்ச்மேன் வேலை பார்ப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பம்ப்கின் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிசோர்ஸஸ் கூட வச்சுக்கலாம். அதனால் பம்ப்கின் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, திருப்பியும் நம்ம பயணத்தில் வந்து சந்திப்போம். இந்த எல்லா பம்ப்கினையும் மைண்ட் பண்ணி கடைசியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பம்ப்கின் மாத்திரம் இல்லாமல் மீதி ஐட்டமான கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, வேறு என்னென்ன இருந்துச்சு, நெல் இருந்துச்சு. இது ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளும் விவசாயம் பண்ணணும். இந்த சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பசிக்கும். அதனால் விவசாயமும் அப்புறம் ஆடு மாடு அதை இன்னும் கொண்டு சாப்பிட்டாகணும். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அதுதான் ஃபுட் ரிசோர்ஸஸ்னால். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் உள்ள ஆதி கால மனுஷர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் வாழ போகிறோம் இப்போதைக்கு. அவங்க என்ன துணி இல்லாமல் இருந்தாங்க, நம்மளோட துணி மாத்திரம் இருக்குது, ஸ்கின்னுன்ற பேரில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிலம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆடு மாடெலாம் சுற்றிக்கிட்டு இருந்தது. சரி ஓகே, இந்த இடத்தையும் நம்மளோட பேஸாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஏற்றினேன். நானாக வந்து
இந்த ஷேடர்ஸ் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நான் ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல. எந்த யூடியூப்பு வேறு எந்த இதுலேயுமே பார்க்கல. நானாக போனேன் மைண்ட் கிராஃப்ட்டில் வந்துட்டு ஷேடர்ஸ்னு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஎல் லான்ச்சர் தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. டிஎல் லான்ச்சர் அவங்களே ஷேடர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஷேடர் ஏற்றினேன். நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் எப்படி வீடு கட்டுறதுக்கு ஐலாண்ட் தேடிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு தீவு மாதிரி தான் தேடிக்கிட்டு இருந்தேன். சுற்றியுமே தண்ணி இருக்கணும், நடுவால் வந்துட்டு லேண்ட் இருக்கணும். அதாச்சும் லேண்டுனா எப்படி சொல்கிறது, சுற்றியுமே தண்ணி, ஒரே ஒரு சின்ன ஒரு தீவு மத்தியில் இருக்கணும். அந்த இதில் நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பெருசாக ஆக்கிக்கலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இது 3 சைடு தண்ணி இருந்துச்சு, ஒரு சைடு நிலம் இருந்துச்சு. சரி ஓகே, நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இந்த இதிலே கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த லேண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சு. அதனால் மண்ணை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதோட அந்த இடத்துல வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டேன். அதில் வந்துட்டு பெட்டு செஞ்சுட்டு ரீஸ் பாயிண்ட் வந்து செட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் பெட்டு செய்கிறதுக்கு ரிசோர்ஸஸ் தெரியல. அதனால் அதிலே போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக பெட்டோட இதை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே பெட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல நடுவால் பெட்டு அது கூட தண்ணி தெரியாமல் தடவிக்கிட்டு இருந்தேன். இப்போ தெரியுதா எதுக்காக ஹூல் தேவைன்னு தேடிக்கிட்டு இருந்தேன்னு. ஹூலை தேடி கண்டுபிடிச்சி நல்லபடியாக வச்சு பெட்டு செஞ்சு போட்டு ரீஸ் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஒரு தடவை டச் பண்ணோம்னா ரீஸ் பாயிண்ட் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ செத்தாலும் இந்த இடத்துல தான் வந்து ரீஸ் பாயிண்ட் ஆகும். நம்ம வேர்ல்டோட ஸ்டார்டிங்கில் ரீஸ் பண்ணாகி வந்தோம்ல, அந்த இடத்துல ரீஸ் பண்ண ஆக மாட்டோம். இப்போ இந்த பெட்டு போட்டிருக்கோம்ல, அந்த பெட்டுக்கு பக்கத்தில் தான் ரீஸ் பண்ண ஆகும். அதனால் நல்லது. சற்று நேரம் சுற்றி விட்டு லூட்டெலாம் உனக்கு எப்போ இவ்வளோ கிடச்சிச்சின்னு சொல்லி கேட்பீங்க, தெரியுது. நான் வீடியோவில் நிறைய இதை கட் பண்ணிட்டேன். நிறைய இடத்த வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நான் நிறையா பைத்தியக்கார மாதிரி எக்கச்சக்கமாக சுற்றினேன். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது 11 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரிஜினல் வீடியோ கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா 3/4 மணி நேரம் ஆகிருக்கும். அவ்வளோ நேரம் வந்துட்டு நான் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பேசுகிறது ஒரு மாதிரியாக பேசுகிறேன், ஏதாச்சும் எப்படின்னா திணறி பேசுகிறேன், நிப்பாட்டி பேசுகிறேன்னா நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. வேறு வழி இல்லை கைஸ். இதுதான் எனக்கு வீடியோ. எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எதுவும் தெரியலை. நானாக சரி ஓகே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து போக போக எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுவோம். நீங்களும் எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நல்லபடியாக கொண்டாந்துருவோம். கமெண்ட்டில் இருந்தால் உடனே குரல் என்னடா இப்படி இருக்குது, உன் எடிட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு கலாய்க்காதீங்க. கலாய்ச்சாலும் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். எல்லோரும் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தாங்க, நானும் கற்றுக்கிறேன். நானும் கற்றுட்டு உங்களுக்கும் சொல்லி தரேன் எனக்கு தெரிஞ்சதை. அவ்வளோதான். இந்த மைண்ட் கிராஃப்ட் ஜார்னியை அப்படியே நல்லபடியாக கொண்டு போவோம். அப்புறமா செஸ்ட்டு செஞ்சுக்கிட்டேன். கிராஃப்டிங் டேபிளில் இருந்து செஸ்ட்டு செஞ்சு என்கிட்ட இருந்த எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், செத்துட்டோம்னா போச்சு, ப்ளூடூத் ஃபுல்லாக அதோட வீணாக போயிடும். டைமண்ட்லாம் வேறு வச்சுருந்தேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, காஸ்ட்லியான பொருள் இந்த வேர்ல்டில். அதனால் அதெல்லாம் எடுத்து பத்திரமா செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டேன். அந்த தெரியுதா செஸ்ட்டு, அதுதான். இப்போல்லாம் உட்காந்து அப்படியே சன்செட்டை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்க உண்மையாக ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஷேடர்ஸ். அந்த சன்லைட் அடிக்கிறது தெரியுதா எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்மர்லாம் எக்யூப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆர்மர் எப்படி எக்யூப் பண்ணுறதுன்னு கூட தெரியல. மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறதா இல்லை லெஃப்ட் கிளிக் பண்ணுறதா இல்லை ஒன்று கொண்டு போகிறதான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா எக்யூப் ஆகுது. எனக்குலாம் அதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம், எப்போ இது பண்ணுறது ப்ளே பண்ணுறது, யாராவது ஸ்டிக்ஸ் உள்ளே போடாமல் அப்போலாம் உனக்கு தானாகவே எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. ஒரு மண்ணும் தெரில. பேட் வேர்ட்ஸ்லாம் வருது, ஆனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். சரி வாங்க, இந்த சீரீஸில் முடிஞ்சாலும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நல்லபடியாகவே கொண்டு போவோம். அதோட ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த சீரீஸ் முடிஞ்சாலும் சாகாமல் கொண்டு போகும்னு நினைக்கிறேன். எப்படி சாகாமல் இருக்க போகிறேன்னா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு தெரில. முடிஞ்சாலும் சாகாமல் கொண்டு போவோம். அதோட விடிஞ்சிருச்சு. சரி, இந்த பார்ட்டு அவ்வளோதான் கைஸ். விடிஞ்சதோட இப்போ இந்த இடத்துல வீடியோவை எண்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் இருந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வீடியோவில் நமக்குன்னு ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணுறோம். அதாச்சும் ஒரு வீடு கட்டுறோம். பார்க்குறதுக்கு கெத்தாக மாதம் அப்படி ஒரு வீடு கட்டுறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் லூட் அடிச்சிருக்கோம். கொஞ்சோன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்குன்னு தேவையான ஒரு பேஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகி போச்சு. இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, 2 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணவே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வீடியோ பெறுவோம். SS ஷேடோ கேமர் ஒய்டி. எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.